மத்தியமா நியூ சிலபஸில் தூஸ்ரா பத்ரா செகண்ட் பேப்பரில் கஹானி ஸ்டோரிஸோட சாராம்சம் பார்க்க போகிறோம். பகவான் சப்கா ஏக் ஹே அப்படின்னா கடவுள் எல்லாருக்கும் சமமானவர். ஏக் கான் மே இப்ராஹிம் நாமக் ரஹம்தில் ஆதமி ரஹுதாத்தா. ஒரு கிராமத்தில் இப்ராஹிம்ன்ற பேருடைய மெர்சி ஹார்ட்டட், ரஹம்தில்னா மெர்சி ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டட் மனுஷன் வாழ்ந்து வந்தார். वह आने जाने वाले यात्रियों को खाना देकर उनकी சேவா करता था. அவர் அங்கே வர போகக்கூடிய பயனாளிகளுக்கு, பயனாளிகளுக்கு கானா சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். உன்கி ஏன்னா சேவா ஃபெமினைன். இப்ராஹிம் போஜன் கே பஹலே பிரார்த்தனை கர்த்தாத்தா. இப்ராஹிம் எப்போவுமே சாப்பாடுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவார். उसके साथ भोजन करने वाले यात्री लोग भी उसे दोहराते थे. அவரோட சேர்ந்து சாப்பிட வர ட்ராவலர்ஸ் கூட, அந்த யாத்ரியோன் வராங்க இல்லையா, அவங்க கூட அவரோட தொழுகை பண்ணுவாங்க. தோஹராத்தேனா தொழுகை பண்ணுறது. இப்ராஹிம் கே மன் மே தீரே தீரே கர்வ் ஹோ கயா. இப்ராஹிமுடைய மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்வம் வர ஆரம்பிச்சது, கர்வம் வந்தது. சமஜ்னே லகா கி, அவர் நினச்சிக்கிட்டாரு, உஸ்கா தர்ம ஹி சப்சே அச்சா அவுர் படாஹே. அவருடைய ரிலீஜியன் தான், அவருடைய தர்மம் தான் எல்லாத்தை விட பெருசு, அதுவும் நல்ல தர்மம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஏக் தின் இப்ராஹிம் கே கர் ஏக் பூடா ஆயா. ஒரு நாள் இப்ராஹிமோட வீட்டுக்கு ஒரு வயதானவர் வந்தார். போஜன் கே பகலே இப்ராஹிம் நே அமேஷா கி தர பிரார்த்தனா கி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல், அமேஷா கி தரகனா எப்போதும் போல் இப்ராஹிம் பிரார்த்தனை பண்ணார். பூடா அக்னிக்கு பூஜா கர்னே வாலா தான். வந்த வயதானவர் என்ன பண்ணார்னா அக்னி, ஃபயருக்கு பூஜை பண்ணார். இஸ்லியே உஸ்னே பிரார்த்தனா நஹி தோஹராயி. அவர் இப்ராஹிம் கூட சேர்ந்து அவருடைய தொழுகை பண்ணலை, அவர் அக்னிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சார். इससे नाराज होकर इब्राहिम बूढ़े को घर से நிக்கால் தியா. இதனால் அவர் கோபம் அடைஞ்சு இப்ராஹிம் அந்த வயதானவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். தப் அப்போது இப்ராஹிம் கே சாம்னே ஏக் தேவதூத் பிரகட் ஹுவா. அப்போது இப்ராஹிம்க்கு முன்னாடி ஒரு தேவதூதர் வந்தாங்க, காட்சி அளித்தாங்க. உஸ்னே கஹா, அவங்க சொன்னாங்க, அந்த தேவதூதர் சொன்னாங்க, இப்ராஹிம் தும்னே பூடே கோ கானா ந தேக்கர் படி கலத் கி. நீ அந்த வயதானவருக்கு சாப்பாடு கொடுக்காம பெரிய தவறு செஞ்சிட்ட. கியூங்கி ஏன்னா பகவான் சப்கா ஏக் ஹே, கடவுள் எல்லாருக்கும் சமமானவர். தேவதூத் கி பாத் சுன்கர், தேவதூதரோட பேச்சை கேட்டு இப்ராஹிம் கி ஆங்கே கூலி, அவருடைய கண்ணை திறந்துருச்சு, அவரோட தவறை உணர்ந்தார். துரந்து தௌட்கர் கயே, நல்லா உடனே வேகமாக ஓடி, அவர் பூடே ஆதமி சே மாஃபி மாங்கி, ஓடி போயிட்டு அந்த வயதானவர்கிட்ட இப்ராஹிம் சாரி கேட்குறாரு. பூடேனே பூச்சா, பூடே அந்த வயசானவர் கேட்டார், கியா அப் தும் சமஜ் கயே கி, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டியா பகவான் சப்கா ஏக் ஹே, கடவுள் எல்லாருக்கும் சமமானவர்னு. யஹ் சுன்கர், இதை கேட்டு இப்ராஹிம்கோ ஆச்சரிய ஹுவா, இப்ராஹிம்க்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கியூங்கி ஏன்னா தேவதூத்னே பி யஹி பாத் கஹி தி, தேவதூதரும் இதே வேர்ட்ஸ் தான் சொன்னார்.